என் பேர் நதி, சத்தியிலேருந்து வராங்க. ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் புதுசாக வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு. உங்கள் யூடியூப்பில் பார்த்தோம், வீடியோவில் பார்த்தோம், நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. அதான் தெரிஞ்சுட்டு ஒரு மிஷின் வாங்கலாம். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஆர்டிஸ்டாக இருக்கேன். ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால இந்த ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். வந்து நீங்கள் மிஷினை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜில் வந்து நின்றுக்குங்க. ஸ்பீடு 800 mph இருக்கு இல்லையா, இது வந்து கம்மி பண்ணுறதுங்க. ஸ்பீடு வந்து கம்மி பண்ணுறது. இப்போ டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் அப்போ தான் கம்மி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 10-20 அதை முன்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக ஒரு 220 வச்சுருக்கோம். அவ்வளோ இது போக தேவையில்லை. இது ஒரு 220 வச்சுக்கலாம். அந்த பெரிய லிட்டர் வரும்போது நீங்கள் அதிகமாக ஒரு 300-400 220 வச்சுட்டிங்களா. போர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் அளவு தான் நம்ம போர்ஸ் வைக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து போர்ஸு அதிகம் பண்ணுறது, இது கம்மி பண்ணுறது. ஸ்டார்டிங்கில் அவ்வளோ தேவையில்லை. ஒரு 50 வச்சுக்கலாம். இதே வந்து நான் நார்மல் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும். ஒரு 40 மாதிரி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கரெக்டாக பொறுத்து நம்ம அதிகம் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. இப்போ வந்து இதை மாட்டி வச்சுருந்தீங்களா. இப்போ வந்து இது உள்ளே போடணும். பாருங்கள், இது இருக்கு இல்லையா, இந்த லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு ஆகுதுங்களா. இது வந்து ஸ்டாப்பர் இருக்கும். இப்போ இங்கே ஸ்டாப்பர் இருக்குங்களா, அதுலேயே வந்து ஸ்டாப்பர் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணாலே போதும், இது வச்சாலே போதும். கரெக்டாக. ஆமாம், நார்மல் டைப் தான். ஓரளவுக்கு இருந்தது பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே வேணும் அப்படின்னா பாருங்கள், ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் வைக்கிறேன். X0 Y0 இருக்குல்ல, கிராஃப் இருக்குல்ல, கிராஃபு X0 Y0 இப்படி இப்படி அது மாதிரி தான். பாருங்க, மேலே ஃபஸ்ட்டு வந்து இது இந்த பட்டனு லெஃப்ட் ஏரோ மாதிரி அதுங்களா போகுதுங்களா. அடுத்து சீட்டு வந்து எனக்கு முன்னாடி வரணும் அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து முன்னாடி இது போகும். அதுலேயே தெரியும். ஆமாம், ஏற மாதிரி இப்படி இப்படின்னா இது. ஆமாம். ஸோ பண்ணிவிட்டு பாருங்க, என்டர். எனக்கு இங்கே இருந்தால் கட் பண்ணணும்னா இங்கேருந்து இப்போ என்டர் மூவ் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணிட்டோம்னா இங்கேருந்து கட் ஆகும். இப்போ வந்து டெஸ்ட் கட் பண்ணலாம். இப்போ டிஃபால்ட்டாக வந்து மிஷின் வந்து டெஸ்ட் கட் இருக்கும். மிஷின் ஓகே அப்படின்னு பார்க்குறது ஒரு டெஸ்ட் கட்டுவே இருக்கும். பாருங்க, இந்த மூவ் இருக்கு இல்லையா, இப்போ 2வது டைம் நம்ம அமுத்துறோம். நார்மலாக வந்து அமுத்துறோம் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் கட் ஆகும். நீங்கள் பாருங்க, அமுத்துறேன். ஸோ டெஸ்ட் கட் ஆயிடுச்சுங்களா. கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். பாருங்க, ஆப்ஷன் முன்னாடி இது பண்ணுறதுக்கு எடுத்து பாருங்க. இந்த பக்கம் யூஎஸ்பி கேபிள். ஆமாம், இப்போ இது நான் நார்மலாக மிஷின் யூஎஸ்பி கேபிள் தான் பண்ணுறது டிஃபால்ட்டாக. மிஷின் வந்து ஓகே பார்க்குற பண்ணுறது. நம்ம அடுத்து நமக்கு இதில் வந்து கம்ப்யூட்டர் வந்து கட் பண்ணிக்கணும். பாருங்க, டெஸ்ட் கட் ஆகிடுச்சு. கட் ஆகிடுங்களா. எடுத்தால் உங்களுக்கு வரணும். அது ஃப்ரீயாக வந்து வரணும். எல்லா இதுவும் எல்லா பக்கமும் இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு பக்கம் ஓட்டிக்கூடாது, எல்லா பக்கமும் ஈவனாக வந்து வரணும். ஸோ வந்தால் மிஷின் இப்போ நம்ம போர்ஸ் ஓகே நம்ம வச்சுக்க முடியாது, போர்ஸ் ஓகே. இப்போ இதுலேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நமக்கு ஏற்கனவே கட் பண்ண பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா இப்போ ஆப்ஷன் இருக்கு இல்லையா, என்ன போயிடும். அடுத்து நம்ம அடுத்த இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். இந்த மூவ் எண்டர். இப்போ வந்து நம்ம இதில் கம்ப்யூட்டர் மூவ் தான் ஸ்டார்ட்.
இது வந்து அதாவது இதை கொடுத்துட்டு நம்ம எந்த பாயிண்ட் அதுதான் மூவ்னா அந்த மூவ் வந்து ஆமாம். கேபிளை வந்து நம்ம பின்னாடி பிடிச்சிக்கணும், கம்ப்யூட்டரோட பின்னாடி பின் சைடு. அப்புறம் தான் வந்து இடிக்காது. பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கேப் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும், ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இங்கே வச்சுட்டு அவ்வளோதான். இது பின் சைடு நீங்கள் மாட்டணும். நான் டெமோக்காக முன் சைடு மாட்டிக்கிறேன், பின்னாடி நிறையா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் உங்களுக்கு. இழுத்து மாட்டக்கூடாது. மிஷின் ஒரு பக்கமோ கம்பி இருக்கக்கூடாது. இப்படி பண்ணக்கூடாது. இப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃப்ரீயாக இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும். இது கொஞ்சம் இது இருந்தால் போதும். இந்த மாதிரி இங்கே கொஞ்சம் ஃப்ரீ, அங்கே கொஞ்சம் ஃப்ரீ, இடையில வந்து கொஞ்சம் இது இருந்தால் போதும். அவ்வளோதான். ஸோ மாட்டிட்டுங்க.